கிராமங்கள்ல அதிகமா கிடைக்கக்கூடிய அரிய வகை காயில சுண்டைக்காயும் ஒண்ணு. அந்த சுண்டைக்காயை பறிச்சு உரல்ல இடிச்சு அம்மியில மசாலா அரைச்சு புளிய கரைச்சு சுண்டக்காய் புளி குழம்பு செஞ்சோம். இந்த சுண்டக்காய் புளி குழம்ப சாப்பாடோட சேர்த்து சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது. சுண்டக்காய் புளி குழம்பு செய்யறதுக்காக செடியிலிருந்து சுண்டைக்காயை பறிச்சுக்கிட்டோம். ஏறக்குறைய 1/4 கிலோ சுண்டைக்காயை பறிச்சுக்கிட்டாச்சு. இப்ப சுண்டக்காய் புளி குழம்புக்கு தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். 1/4 கிலோ சுண்டைக்காய், 15 வரமிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 50 கிராம் வரக்கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 வெள்ளைப்பூண்டு, 200 கிராம் சின்ன வெங்காயம், 1 எலுமிச்சை அளவு புளி, பெருங்காயம், 5 தக்காளி. இப்ப சுண்டக்காய் புளி குழம்புக்கான மசாலாவை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மசாலாக்களை பொடியா அரைக்க போறோம், அதனால தனித்தனியா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வரக்கொத்தமல்லியை சட்டியில போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுத்த கொத்தமல்லி ஆற வச்சுட்டு வரமிளகாயை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து சீரகம், வெந்தயம், மிளகு, கடுகு இது 4 ஒண்ணா சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். 4 இப்ப நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அரைக்கிறதுக்காக இதையும் தனியா ஆற வச்சிடலாம். அடுத்து கறிவேப்பிலை, உளுந்த பருப்பு 2 இப்ப தனியா வறுத்து எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை உளுந்த வறுத்துட்டு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 2 நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சிடலாம். இப்ப நம்ம வறுத்தெடுத்த எல்லா மசாலாக்களையும் ஒண்ணு ஒண்ணா அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வறுத்த மசாலாக்கள் எல்லாத்தையும் பொடியா அரைச்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை பூண்டை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வெள்ளை பூண்டை நல்லா அரைச்சுக்கிட்டாச்சு. இப்ப சின்ன வெங்காயத்தை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன வெங்காயத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு.
இப்ப நம்ம பறிச்சு எடுத்து வச்சிருந்த சுண்டைக்காயை உரல்ல போட்டு குளவி கல்லால இடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இடிச்ச சுண்டைக்காயில கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விதை இல்லாம சுண்டைக்காயை பிரிச்சு எடுத்துடலாம். சுண்டைக்காயை விதையோட சேர்த்துக்கிட்டா கசப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அதனால சுண்டைக்காயில இருக்க விதைய சுத்தமா அலசி எடுத்துடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த புளியில தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்ப சுண்டைக்காய் புளிக்குழம்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி நல்லா காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகத்தை சேர்த்துடலாம். இப்ப கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த வெள்ளை பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்த பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வெள்ளை பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கழுவி வச்சிருந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்துட்டு சுண்டைக்காய் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப கரைச்சு வச்சிருந்த புளியை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த புளி இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலால 10 கிராம் மட்டும் எடுத்து கொதிச்சுக்கிட்டு இருக்க புளியோட சேர்த்துக்கலாம். இப்ப சுண்டைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியவும் சேர்த்துக்கலாம். குழம்பு இப்ப கொதிக்க ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்ததும் கொத்தமல்லி இலையை சேர்த்து குழம்பு இறக்கிடலாம். சுண்டைக்காய் புளி குழம்பு இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு.